வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஹைடெக் அகாடமியினுடைய தமிழ் வகுப்புல இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 7, வகுப்பு 7. ஸோ ஆல்ரெடி நம்ம ஆறு வகுப்புகள் வந்து முடிச்சுக்கிட்டோம். என்னெல்லாம் பாத்தீங்கன்னா முதல் 3 வகுப்புல நம்ம புணர்ச்சி மற்றும் அதனுடைய விதிகளை பத்தி பார்த்திருப்போம். புணர்ச்சி என்றால் என்ன, புணர்ச்சியினுடைய விதிகள், அந்த புணர்ச்சியினுடைய விதிகளை வச்சு பிரித்தெழுதுக எப்படி பிரிக்கணும், எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம செஞ்சிருப்போம். முதல் 3 வகுப்புல பார்த்திருப்போம். அது பிறகு 4வது, 5வது, 6வது வகுப்புல நம்ம வந்து மயங்கொலி வார்த்தைகளை பத்தி படிச்சிருப்போம். ஓரெழுத்து ஒரு மொழியை பத்தி படிச்சிருப்போம். பிளஸ் வினா விடை வகைகளை பத்தி வந்து நம்ம படிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய இன்னைக்கு 7வது வகுப்பு. இன்னைக்கு இந்த 7வது வகுப்புல நம்ம படிக்க போறது சிலபஸ்ல இருக்கக்கூடிய சுட்டெழுத்துக்கள் மற்றும் வினா எழுத்துக்கள் அப்படிங்கறத பத்தி படிக்க போறோம். வாங்க நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்கு போகலாம். ஸோ சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படிங்கறதா நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடியது. ஸோ இதை வச்சு எப்படி கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், பார்த்துக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் சுட்டெழுத்துனா என்ன, வினா எழுத்துனா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சுட்டெழுத்துக்கள் ஸோ நமக்கு தெளிவா ஸ்கூல் புத்தகத்திலேயே சுட்டெழுத்துக்கள்லாம் என்ன, வினா எழுத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டா அதை வச்சு நம்ம படிச்சாலுமே போதுமானது. அதனுடைய கான்செப்ட் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா ரைட் பண்ணுங்க. அவன், அவள், அங்கு, இங்கு, அவன், அவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றது. சோ அவன், அவள், அங்கு அப்படிங்கிறது ஒரு ஆளை வந்து சுட்டி காட்டுறது போல வந்து என்ன செய்து இருக்குது. சோ இவ்வாறு சுட்டி காட்டக்கூடிய சொல்லுக்கு தான் வந்து என்னது, சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிற பெயர். அந்த சொற்களில் இருக்கக்கூடிய அந்த சொற்கள் இந்த லைனை ரீட் பண்ணுங்க பாப்போங்களேன். அந்த சொற்களில் இருக்கக்கூடிய அந்த சொற்களில் முதலில் அமைந்துள்ள ஆ, இ ஆகிய எழுத்துக்களே காரணம் அதை சுட்டி காட்டுவது. சோ அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த அப்படிங்கிற சொற்களை பார்க்கும் பொழுது அந்த ஆ, இ இந்த 2 எழுத்துக்களும் தான் சுடுவதற்கு, ஒரு ஆளை சுட்டி காட்டுவதற்கு மிகவும் முக்கியத்துவமாக வந்து என்ன செய்து இருக்கு. அதனாலதான் ஆ, இ அப்படிங்கிற எழுத்துக்களை நம்ம என்னன்னு சொல்றோம், சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இவ்வாறு ஒன்றை சுட்டிக்காட்டி வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதாமா? என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அவன், அவள், இவன், இங்கு நம்மளுடைய பேச்சு வழக்கில் சொல்லும்போது அவன், இவா, அங்கிட்டு, இங்கிட்டு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. சோ அந்த அங்கிட்டு, இங்கிட்டு அப்படிங்கிற வார்த்தைகள்ல முதல் எழுத்து என்ன இருக்கு, அந்த சொற்களின் முதல் எழுத்து என்ன இருக்கு, ஆவும் ஈயும். அந்த ஆவும் ஈயும் இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு ஆளை நம்ம சுட்டி காட்ட முடியாது, ஒரு ஆளை நம்ம வந்து ஹைஃபன் பண்ணி சொல்ல முடியாது. புரியுதா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே பாத்துக்கிட்டீங்களேன், அவன் அப்படிங்கிற சொல்லே எடுத்துக்கிடுவோமே. ஆவை நீக்கிட்டு வன் அப்படின்னு சொன்னா அது எதையாவது ஒரு பொருளை வந்து சுட்டி காட்டுதா, இல்ல யாரையாவது ஒரு மனிதரை சுட்டி காட்டுதா? இல்லையே. அப்ப ஆ சேரும் பொழுதுதான் அது சுட்டெழுத்தாகவே என்ன செய்யுது, மாறுது. அதே போலதான் இவள் அப்படிங்கிற வார்த்தையுமே நீங்க கவனிங்க. இவள் அப்படிங்கிற வார்த்தை பார்க்கும் பொழுது இந்த வல் அப்படி ஈய மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஈய நீங்க மறைச்சிட்டீங்கன்னு சொன்னா என்ன வரும், வா, ஏ, வல் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் வந்து என்ன செய்யும், வரும். வல் அப்படிங்கிறதான் சொல்லும். அப்ப வல் அப்படிங்கிறது எதையாவது சுட்டி காட்டுதா, எந்த இடத்தையாவது சுட்டி காட்டுதா, இல்ல தனி மனிதர் ஒருவரை சுட்டி காட்டுதான்னா இல்ல. அப்போ அதை வந்து பொருள் உணர்த்தும்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, சுட்டெழுத்தாக மாத்தணும்னு சொன்னா அந்த இதுல அதுக்கு முன்னாடி முதல் எழுத்தா என்ன வருது, ஈ அப்படிங்கிற சொல் வருது. அதனாலதான் சொல்றாங்க ஆ, இ ஆகிய, ஆவும் ஈயும். இந்த ஆ, இ அப்படிங்கிற இந்த எழுத்துக்கள் தான் அந்த சுட்டெழுத்துக்களை சுட்டி காட்டுவதற்கு காரணமாக இருக்கிறது. சோ அதனாலதான் ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு அழகான தமிழ் இலக்கணம் வந்து, சோ சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா என்னது, ஒரு ஆளை சுட்டி காட்டுவது அல்லது ஒரு இடத்தை சுட்டி காட்டுவது தான் வந்து அசையும் அல்லது அசையா பொருட்கள் அல்லது மனிதர்களை வந்து, விலங்குகள் அல்லது உயிரினங்களை வந்து சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தப்படுவதுதான் என்னது, சுட்டெழுத்துக்கள். அசையும் அசையா அப்படின்னா என்னது, அசையக்கூடியது அசையாதது அப்படின்னா என்னது, இங்கிலீஷ்ல லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோமா. சோ உயிருள்ள மற்றும் உயிரற்ற அப்படின்னு வந்து சொல்லுவோம்.
அப்ப இந்த உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள் அல்லது உயிரினங்களை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சுட்டெழுத்துக்கள்ல நம்ம இன்னைக்கு எதெல்லாம் நம்ம வழக்கத்துல என்ன வச்சிருக்கோம், ஆவ வச்சும் ஈய வச்சும் வரக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம சுட்டெழுத்துக்களாக வந்து என்ன செஞ்சிருக்கோம், பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆவும் ஈயும் சேரக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம இன்னைக்கு என்னது சுட்டெழுத்துக்களாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதுதான் இங்க சொல்ல வராங்க இந்த முதல் 2 லைன்ல. புரியுதா? அதனால சொல்றாங்க, கவனிங்க. மூணாவது பாயிண்ட் பார்ப்போம். ஆ இ உ. ஆ இ உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆ இ உ. அப் சார், இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆவும் ஈயும் மட்டும்தானே சுட்டெழுத்துக்கள்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஊவும் சேர்ந்து 3 சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுதீங்களே, என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த பாயிண்ட்லயே கொடுத்திருக்கான் பாருங்க. இன்று ஊ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. இப்போ ஊ சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டா, எண்ணிக்கையில மொத்தம் எத்தனைன்னு கேட்டா 3. சுட்டெழுத்துக்கள் முதல் எண்ணிக்கையில மொத்தம் 3. அது என்னதெல்லாம்? ஆ இ உ. இந்த 3 எழுத்துக்கள் தான் வந்து என்னது சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஆ இ மட்டும்தான் தற்கால வழக்கில் உள்ளது. நம்ம இப்ப பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நடைமுறையில இந்த ஆவ வச்சும் ஈய வச்சும் வரக்கூடிய வார்த்தைகளை தான் நடைமுறையில நம்ம என்னவா பயன்படுத்தி இருக்கோம், சுட்டெழுத்துக்களாக பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப சார் ஊனுங்கிறத தந்திருக்காங்களே, ஆமா ஊ அப்படிங்கிறதும் சுட்டெழுத்து தான். ஆனா ஊ வச்சு வரக்கூடிய வார்த்தைகளை சுட்டெழுத்துக்களாக தற்போது நம்ம நடைமுறையில பயன்படுத்தல. அப்ப இதுக்கு முன்னாடி பயன்படுத்தினாங்களா சார்? ஆமா பயன்படுத்தினாங்க. எங்க பயன்படுத்தினாங்க? இலக்கியங்கள்ல பயன்படுத்தினாங்க. லிட்ரேச்சர், இலக்கியங்கள்ல என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தினாங்க. இலக்கியத்துல பயன்படுத்தின வார்த்தை தான் என்னது ஊ அப்படிங்கிற சொல். அது பின்னாடியே வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க, நம்ம கவனிப்போம், நம்ம படிப்போம். அப்போ இந்த 3 லைனும் உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப சுட்டெழுத்துக்கள்னா என்னது? அசையும் அசையாத உயிருள்ள உயிரற்ற பொருட்களை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்துவதுதான் என்னது சுட்டெழுத்துக்கள். அப்ப தற்கால சுட்டெழுத்துக்களினுடைய எண்ணிக்கை மொத்தம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா, அந்த எண்ணிக்கையினுடைய வகைகள் என்ன, எண்ணிக்கையில் என்ன, மொத்தம் 3. என்னதெல்லாம்? ஆ இ உ. சோ ஆ இ ஊல தற்கால நடைமுறையில் உள்ள எழுத்துக்கள் என்னதெல்லாம்? ஆவும் ஈயும். அப்போ இலக்கியத்துல பயன்படுத்தக்கூடிய எழுத்து என்னது? ஊ அப்படிங்க இலக்கியங்கள்ல. அப்ப இலக்கியங்கள்ல ஆ இ பயன்படுத்தலையான்னு கேட்டா பயன்படுத்தினாங்க. அதே போல ஆயும் பயன்படுத்தினது போல ஊ அப்படிங்கிற வார்த்தையுமே என்ன செஞ்சிருக்காங்க, பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 3 எழுத்துக்களும் இலக்கியத்துல வந்து என்ன செய்யப்படுது, இலக்கிய சொற்களாக பயன்படுத்தப்படுது. லிட்ரேச்சர்ஸ் அதாவது என்னதுன்னா 11 மேற்கணக்கு கீழ்கணக்கு நூல்கள். இலக்கியங்கள்னு தெரியுமா? தமிழ் இலக்கியங்கள், லிட்ரேச்சர், சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அந்த சங்கம் லிட்ரேச்சர்ஸ்ல பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் தான் ஆ இ ஊ. தற்காலத்துல நம்ம பயன்படுத்தது ஆவும் ஈயும். ஊ அப்படிங்கிறது வந்து எங்கு பயன்படுத்தப்பட்டது? லிட்ரேச்சர்ஸ்ல வந்து சங்க லிட்ரேச்சர்ஸ்ல வந்து சங்க இலக்கியங்கள்ல வந்து என்ன செய்யப்பட்டது, பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சுட்டெழுத்துக்கள்லயே வகைகள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. என்ன வகைகள்? அகச்சுட்டு, புறச்சுட்டு. அகச்சுட்டுன்னு வச்சிருக்காங்க, புறச்சுட்டு அப்படின்னு வச்சிருக்காங்க, அண்மை சுட்டுன்னு வச்சிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? செய்மை சுட்டு அப்படின்னு வச்சிருக்காங்க. செய்மை சுட்டு அப்படி அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 வகை வச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் அகச்சுட்டு அப்படின்னா என்ன, கவனிப்போம், வாசிங்க பார்ப்போம். இவன், அவன், இது, அது. சோ இவன், அவன், இது, அது. எல்லாத்துலயும் முத வார்த்தையை கவனிங்க. இ. இங்க பாருங்க இ. இங்க என்னது? ஆ அப்படிங்கிற சொல். இங்க என்னது? ஈ அப்படிங்கிற சொல். இங்கே என்னது? ஆ அப்படிங்கிற சொல். அப்ப சுட்டெழுத்துக்களாக வரக்கூடிய எழுத்துக்கள் என்னது? ஈயும் ஆவும் தான் இங்க வந்திருக்கு. சரியா? அப்ப இந்த ஈ ஆ அப்படிங்கிற இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால், கவனி ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது? இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது இல்லை. அப்போ இந்த எழுத்துக்களை தான் கவனிங்க. இவன், அவன், இது, அது அப்படிங்கிற சுட்டெழுத்துக்களை இந்த ஈய மட்டும் நீங்க நீக்கிட்டீங்கன்னா என்ன வார்த்தை இருக்கு? வா இன், வன் அப்படிங்கிறதா வரும். அதே போல அவன் அப்படிங்கிற வார்த்தையில இந்த ஆவ நீக்கிட்டீங்கன்னா மறுபடியும் வா இன் அப்படிங்கிறதா வரும்.
இது அப்படிங்கிற இதுல இருந்து சுட்டெழுத்துக்கா இருக்கக்கூடிய இ அப்படிங்கிற எழுத்தை நீங்க நீக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தூ தான் இருக்கும். அதே போல அது அப்படிங்கிற சொல்லிருந்து ஆவை நீக்கிட்டீங்களா உங்களுக்கு என்னதான் இருக்கும்? தூ தான் இருக்கும். சோ ஏதாவது ஒரு பொருள் தருதா? இந்த ஒன் அப்படிங்கிற ஏதாவது பொருளை கொடுக்குதா? தூ அப்படிங்கிற ஏதாவது சுட்டு பொருளை கொடுக்குதா? சுட்டு பொருள் சுட்டி காட்டுகிறதா? தூ அப்படிங்கிறதுக்கு உன் அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழியில இருக்கு. நான் அதை கேட்கல. பொருள் தருகிறதா அப்படிங்கிறது எதன் அடிப்படையில பொருள் தருகிறான்னு கேட்கிறேன்னா, சுட்டெழுத்து அடிப்படையில சுட்டி காட்டுவதின் அடிப்படையில் பொருள் தருகிறதா அப்படிங்கிறதா கேள்வி. புரிஞ்சுதா? அப்ப ஒன் அப்படிங்கிறது எதையாவது சுட்டி காட்டுகிறதா அப்படின்னு கேட்டா இல்ல. தூ அப்படிங்கிறதும் எதையும் சுட்டி காட்டுவது இல்லை. அப்போ கவனி, அதான் சொல்றதான், சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராது. சுட்டெழுத்தை நீக்கினீங்க, முதல்ல வரக்கூடிய அந்த ஆவையும் ஈயையும் நீங்க நீக்கிட்டீங்கன்னு சொன்னா பொருள் தராது. இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் நீங்கி, இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அகத்தை இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சுட்ட எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே, உள்ளை, உள்ள அப்படின்னா என்னது? உள் அப்படின்னா உள்ளம் அப்படிங்கிறதுக்கு மனம் அப்படிங்கிறது போடும். மனம் அப்படிங்கிறது உள்ள இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உள்ளே அப்படிங்கிற சொல்லுக்கு அகத்தே அப்படிங்கிறது வந்து என்னது? பொருள் அப்படிங்கிறது பொருள் இருக்கு. புரியுதா? அப்போ உள்ள இருந்து சுட்டு பொருளை தருகிறது. அது உள்ள அந்த ஆவும் ஈயும் சொல்லுக்குள்ளாடி இருந்து ஒரு பொருளை சுட்டு பொருளை தர்றதுனால அது அகச்சுட்டு அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மறுபடியும் ஒருக்கும் கூட நான் தெளிவா சொல்லுதேன். ஆ இ அப்படிங்கிற சுட்டெழுத்தை நீக்கும் பொழுது எது தராது? பொருள் தராது. சுட்டு பொருளை அந்த சொற்கள் தருவது கிடையாது. ஆவும் ஈயும் சேர்ந்தாதான் என்ன செய்யும்? வார்த்தையோடு சேர்ந்தாதான் அது ஒரு பொருளையோ அல்லது ஒரு உயிரினத்தையோ வந்து என்ன செய்யும்? சுட்டி காட்டும். இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் உள்ளேயே நின்று சுட்டெழுத்துக்கள் இருந்தாதான் அது பொருள் தரும் அப்படின்னு சொன்னா, ஒரு சுடு பொருளை தரும் அப்படின்னு சொன்னா, ஒரு சுட்டி காட்டும், ஒரு உயிரினத்தையோ அல்லது உயிர் இல்லாத ஒன்றையோ சுட்டி காட்டும் அப்படின்னு சொன்னா அது அகச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சிருக்கும், சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வாங்க, புறச்சுட்டு அப்படிங்கிறத பத்தி படிப்போம். புறச்சுட்டு அப்படின்னா என்ன? புறச்சுட்டு. அப்ப புறச்சுட்டு அப்படிங்கிற போது வாசிங்க, அங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் வாசிங்க. அவ்வானம், அவ்வானம் இம்மலை, அவ்வானம் இம்மலை. இந்நூல், இன்னொரு வார்த்தையும் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்ல? இந்நூல் அப்படிங்கிறது. அவ்வானம்னா அந்த வானம், இம்மலைனா இந்த மலை, இந்நூல்னா இந்நூல், இந்த நூல் அப்படிங்கிறது. இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால், இந்த சொற்களினுடைய சுட்டு எழுத்துக்களை நீக்குங்க. ஆ இ அதுதானே. அவ்வானத்துல சுட்டெழுத்து என்னது? ஆதானே. முதலெழுத்தாக வருவது தானே சுட்டெழுத்து. ஆ அப்படிங்கிற சொல்ல நீக்கியாச்சு. அதே போல இ அப்படிங்கிற இந்த சொல்லையும் வந்து என்ன செஞ்சாச்சு? நீக்கியாச்சு. இந்த எழுத்தையும் நீக்கியாச்சு. இம்மலையில இ அப்படிங்கிற சுட்டெழுத்தையும் நீக்கியாச்சு. அதே போல இந்த நூல் அப்படிங்கிறதுல இந்த இ அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நீக்கிட்டோம். அதான் சொல்றோம், இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும், நீக்கியாச்சு, நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். பிற எழுத்துக்கள் பொருள் தரும். பாருங்க, அவ்வானத்துல ஆவ நீக்கிட்டோம், வானம் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. இம்மலை அப்படிங்கிறத பார்க்கும்போது மலை அப்படிங்கிற சொல் இருக்கு. இந்நூல் அப்படின்னு பார்க்கும்போது நூல் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. அப்ப வானத்தை இங்க குறிக்குது. வானம் அப்படின்னா ஆகாயம், மலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நூல் அப்படிங்கிறது புத்தகத்தை நம்ம என்ன சொல்றாங்க. அப்போ இந்த ஆவையும் ஈயையும் நீக்கினாலும் உங்களுக்கு என்ன தருது? ஒரு பொருளை தரக்கூடிய வார்த்தையாக என்ன செய்யுது? இந்த அவ்வானம் அப்படிங்கிறது இருக்கு. சோ இவ்வாறு சுட்டு எழுத்துக்களை சொல்லிலிருந்து வெளியே, வெளியேனா புறம், அகம்னா என்னது? உள் அப்படின்னு பண்றோம். வெளினா என்னது? புறம். வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். கவனிங்க, அவ்வானம் அப்படிங்கிற சொல்லுல ஆவை எடுத்துட்டாலும் வானத்தை வந்து என்ன செய்யுது? குறிப்பிடுது. அப்படிதானே. இம்மலை அப்படிங்கிற சொல்லுல ஈயை எடுத்துக்கிட்டாலும் மலை என்பதை வந்து என்ன செய்யுது? குறிப்பிடுது. இந்நூல் அப்படிங்கிற சொல்லுல ஈய நீங்க வெளியே எடுத்துட்டாலும் நூல் அப்படிங்கிற சொல்ல வந்து என்ன செய்யுது?
குறிப்பிடு, புத்தகத்தை வந்து குறிப்பிடுது. இதுதான் சொல்றாங்க. நீங்க ஆவையும் ஈயம், அதாவது சுட்டெழுத்துக்களை எழுத்திலிருந்து அந்த சொற்களில் இருந்து நீக்கினாலும் உங்களுக்கு ஒரு பொருளை வந்து தரக்கூடியதுதான் வந்து என்னது புறச்சுட்டு அப்படின்னு சொல்லுது. சுட்டு பொருளை தருவது தான் வந்து என்னது புறச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப வெளியே அப்படின்னா என்னது, வெளி அப்படின்னா என்னது புறம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன படிக்கணும், ஒரு 2 வார்த்தை படிச்சுக்கலாம். உள் அப்படின்னா என்னது அகம். உள் அப்படின்னா என்னது அகம். வெளி அப்படின்னா என்னது புறம். வெளி அப்படின்னா என்னது புறம். சரியா? சங்க இலக்கியங்கள்ல என்ன சொல்லுவாங்களா, உள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அகம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அதுதான் சங்க இலக்கிய சொற்கள் தான் நம்ம வந்து என்ன செய்றாங்க, இந்த பிராக்கெட்ல உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கா கொடுத்துருக்காங்க. வெளி அப்படிங்கறத புறம். நீங்க பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னாலே ஜன்னல் சீட்டுக்கு மேல அந்த புறம் நீட்டாதீர்கள், கை கால்களை வந்து புறம் நீட்டாத, வெளியே புறத்தை நீட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கை சிரம் எதையுமே வந்து புறத்தை நீட்டாதீர்கள் அப்படின்னு வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. அப்போ கை சிரம்னா என்னது, சிரம்னா என்னது தலையை சொல்றாங்க. சோ தலை புறத்தை நீட்டாதீர்கள். புறம் அப்படின்னா என்னது வெளியே நீட்டாதீர்கள். பஸ்ஸுக்கு வெளியே கையையும் காலையும் இந்த ஜன்னலுக்கு வெளியே என்ன செய்யாதீங்க, போடாதீங்கன்னு சொல்றதுதான். புரிஞ்சுதா? அந்த புறம் அப்படிங்கிறது வந்து என்னது, வெளி அப்படிங்கிறது என்னது அர்த்தம் கொண்ட ஒரு சொல். சரியா? அப்போ அகச்சுட்டு அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு தெரியும். அதே போல புறச்சுட்டும் இப்ப நான் வந்து எடுத்துட்டேன். சரியா? அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா அண்மை சுட்டு அப்படிங்கறத பத்தி படிக்க போறோம். சரிங்களா? அண்மை சுட்டு, அண்மை சுட்டுனா என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அண்மை சுட்டு அப்படின்னா இவன், இவர், இது, இவை, அம்மரம், அவ்வீடு. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்கள் நம் அருகில் உள்ள, அண்மையில், அருகில்னா என்னது அண்மையில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவதால் இது அண்மை சுட்டு எனப்படும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன? ஈ. புரிஞ்சுதா? கவனிங்க. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இதெல்லாம் பக்கத்துல, இது பக்கத்துல இருக்க பொருளை வந்து என்ன செய்யுது, குறிக்குது. பக்கத்துல இருக்கக்கூடிய பொருட்களை வந்து குறிக்கிறதுனால இதை என்னன்னு சொல்றோம், அண்மை சுட்டு அப்படின்னு சொல்றோம். அப்ப அண்மைனா என்னது, அருகில். அப்ப அண்மைக்கு இன்னொரு பொருள் இருக்கு, என்னது அண்மை என்றால் அருகில் அப்படிங்கிறது பொருள். நியர், இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம், நியர் அப்படின்னு சொல்லலாம். அண்மை என்றால் என்னது அருகில். அப்ப அருகில் இருக்கக்கூடிய சொற்களை வந்து சுட்டி காட்டக்கூடிய எழுத்து என்னது, ஈ. பாத்தீங்களா? அருகில் இருக்கக்கூடிய சொற்களை ஈ தானே முதல் வார்த்தையே வருது. ஈதான சுட்டெழுத்தா வந்து இங்க எல்லா இடத்துலயுமே வருது. இப்ப சுட்டெழுத்துக்கள் வார்த்தையினுடைய முதல்ல தான் வரும். அது வந்து என்னது அருகில் இருக்கக்கூடிய இதை வந்து சுட்டி காட்டுறதுனால அப்ப ஈ என்பது அண்மை சுட்டு, அண்மை சுட்டு அப்படிங்கிறது சொல்றாங்க. அருகில் இருக்கக்கூடிய பொருட்களை சுட்டி காட்டுவதால் அது அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லுதோம். அந்த அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னது, ஈ. புரியுதா? அடுத்து கவனிங்க, செய்மை சுட்டு அப்படிங்கிறத பார்ப்போம். செய்மை சுட்டு அப்படிங்கிற வார்த்தையை படிங்க. அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்கள் தொலைவில், தொலைவில், செய்மையில் உள்ளவற்றை சுட்டி காட்டுகின்றன. எனவே இது செய்மை சுட்டு எனப்படும். செய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. கவனிங்க. அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இந்த சொல்லெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அங்கு அவள், அவர் ஒரு தொலைவில் இருக்கக்கூடிய பொருளை, டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ ஒரு மனுஷனையோ சுட்டி காட்டுறது போல இருக்கு. அப்படிதானே? அப்போ அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பொருளை வந்து சொல்லி குறிப்பிடுறது போல இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இதை வந்து சுட்டி காட்டுவதனால் இது என்னது, தொலைவில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவதால் இதை என்னது செய்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த செய்மை சுட்டுக்கு வார்த்தை என்ன பயன்படுத்துதோ ஆ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. கவனிங்க, ஆ அப்படிங்கிற வார்த்தை தானே எல்லாத்துலயுமே வருது.
எல்லாமே உங்களுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய பொருளையோ அல்லது ஒரு உயிரினத்தையோ வந்து என்ன செய்து சுட்டி காட்டுது. பயன்படுத்தக்கூடிய சுட்டெழுத்து என்னவா இருக்கு? அது ஆவாதான் இருக்கு. அதனால அண்மை சுட்டுக்கூறிய செய்மை சுட்டுக்கூறிய எழுத்து வந்து என்னது? தொலைவில் இருக்கக்கூடியதை சுட்டி காட்டுவதற்கு என்ன எழுத்து பயன்படுத்துறோம்? அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். நல்லா கவனிச்சுக்கோ. இந்த இடத்துல நீ தப்பு பண்ணுவ. அண்மை சுட்டுக்கூறிய எழுத்து எதுன்னு கேட்கும் போது நீ இருக்கனால நீ என்ன செஞ்சிருவ? அப்படின்னு போடுவ. தப்பு. அண்மை சுட்டினுடைய எடுத்துக்காட்டு அண்மைனா அருகில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிருக்கணும். அடிக்கடி டிஎன்பிசில கேட்டிருக்கிறது அண்மை என்று சொல்லிருக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டா அது என்னது? அருகில் அப்படின்னு அர்த்தம். அண்மை என்பது அருகில். அருகில் இருக்கக்கூடிய பொருளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்தா இருக்குது, இவன் இந்தா இருக்கிறான், இங்க இருக்குது அப்படின்னு தானே சொல்லுவோம். பக்கத்துல இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். இப்ப அருகில் அப்படிங்கிறத பக்கத்தில் கூட சொல்லலாம். அப்ப அதுக்கு என்ன எழுத்து பயன்படுத்தணும்? அப்படிங்கிறத பயன்படுத்தணும். நீங்க அங்க இருக்கக்கூடிய அங்கிட்டு இங்கிட்டு இருக்கக்கூடிய அங்க தொலைவுல இருக்கக்கூடிய பொருளை வந்து டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய தூரத்துல இருக்கக்கூடிய பொருளுக்கு நீங்க என்ன பயன்படுத்துவீங்க? அங்கிட்டு அப்படின்னு தானே அங்க இருக்குது, அந்தா இருக்கிறான் அப்படிங்கறதானே பயன்படுத்துவோம். அப்ப என்ன வார்த்தையை என்ன எழுத்த உபயோகப்படுத்துறீங்க இந்த வார்த்தையில? அப்படிங்கிற வார்த்தை. அதனால அப்படிங்கிறது என்னது? செய்மை சுட்டுக்கூறிய எழுத்து அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிடணும். இந்த இடத்துல நீங்க வந்து தப்பு பண்ணிடுவீங்க. தப்பு பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல தப்பு பண்ணக்கூடாது. அப்படிங்கிறது செய்மை சுட்டுக்கூறிய எழுத்து. அப்படிங்கிறது அண்மை சுட்டுக்கூறிய எழுத்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து தெரிந்து கொள்வோம்ல என்ன கொடுத்திருக்கான் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம தற்கால வழக்குல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய சொல். அப்படிங்கிற ஒண்ணு கொடுத்திருந்தானா? அப்படிங்கிற ஒரு சுட்டெழுத்தை கொடுத்திருந்தானா? நம்ம இலக்கியத்துலதான் அதை பயன்படுத்துவோம் அப்படின்னு வந்து நம்ம சொன்னோமா? அப்ப அந்த அப்படிங்கிறத என்ன அர்த்தம் அப்படிங்கிறத அவன் புத்தகத்துல கொடுத்திருக்கான். படிப்போமா? கவனிங்க. தெரிந்து கொள்வோம்ல என்ன கொடுத்திருக்கான்? அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அக்காலம்னா அந்த காலம், சங்க காலங்கள்ல சங்ககால இலக்கியங்கள்ல வந்து என்ன செய்யப்பட்டிருக்காங்க? இந்த எழுத்தை வந்து அப்படிங்கிற எழுத்தை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க? சுட்டு எழுத்தாக பயன்படுத்தி இருக்காங்க. அருகில் உள்ளவற்றையும் தொலைவில் உள்ளவற்றையும் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட இன்பிட்வீன் நியர் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்களா? இன்பிட்வீன் நியர் அண்ட் டிஸ்டன்ஸை வந்து சுட்டி காட்டுவதற்கான பயன்படுத்தக்கூடிய எழுத்துதான் வந்து என்னது? அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப பக்கத்துலயும் கிடையாது, ரொம்ப தூரத்திலையும் கிடையாது. ஒரு இன்டர்மீடியட்டா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு ஆளோ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை பயன்படுத்துவதற்கு, அவங்கள வந்து சுட்டி காட்டுவதற்கு, குறிக்கிறதுக்காக பயன்படுத்தின வந்து டினோட் பண்ணதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்னது? எழுத்து தான் என்னது? அப்படிங்கிற எழுத்து. இப்ப அருகில் செய்மை, இதுக்கு பக்கத்துக்கு இடையில இருக்கக்கூடியவர்களை உயிருள்ள உயிரற்ற பொருட்களை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்து தான் என்னது? அப்படிங்கிற எழுத்து. சோ அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? சோ அதுக்குதான் என்ன சொல்லியிருக்காங்க? அது உவன் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து உது உவன் அப்படிங்கிற வார்த்தை. உதுனா வந்து என்னது? இங்க இடையில இருக்கக்கூடிய இந்த இதுல ஒரு பொருளை சொல்லுது. உவன்னா என்னது? இடையில இருக்கக்கூடியவனை வந்து என்ன செய்யுது? சுட்டி காட்டுவதுதான் என்னது? உவன் அப்படிங்கிற வார்த்தை. இடையில ஒருத்தன் இருக்கான், ரொம்ப தூரத்துலயும் இல்ல, ரொம்ப பக்கத்துலயும் இல்ல, இடையில இருக்கிறான் அப்படிங்கிறவனை வந்து இது நம்ம பக்கத்துல இருக்கக்கூடியவன். இப்ப நியர் ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய, இப்ப அவனை வந்து நம்ம சொல்லுவான் ஈவன் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படிதானே? ஈவன் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம பக்கத்துல இருக்கக்கூடியவனை. டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடியவனை நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் அப்படின்னு சொல்லுவான்னா அப்படி சுட்டி காட்டுவோம். அங்க இருக்கிறான் அவன். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒருத்தன் இருக்கவனை நம்ம என்ன சொல்லலாம்? உவன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு, அதாவது அருகில் மற்றும் தொலைவில் இடையே இருக்கக்கூடியதை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தினதுதான் வந்து என்னது? உவன் அப்படிங்கிற சொல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ சுட்டெழுத்துக்கள் மற்றும் சுட்டெழுத்துக்களுடைய வகைகளை பத்தி நம்ம வந்துட்டு செஞ்சிருக்கோம், பார்த்திருக்கோம். ஒரு ரீகால் போயிடலாம். சுட்டெழுத்து அப்படின்னா என்னது? ஒரு உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருளை, லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசம் வந்து டினோட் பண்ணி சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்து தான் வந்து என்னது? சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ அது என்னது? அந்த சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும், எத்தனை எண்ணிக்கையில எத்தனை இருக்குன்னா 3 இருக்கு. அது என்னதெல்லாம்? ஆ, இ,
உ அப்படிங்கிற எழுத்துக்கள். சோ ஆ இ ஊல 3 எழுத்துக்களும் சங்க காலத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா 3 எழுத்துக்களும் தற்கால நடைமுறையில இருக்கான்னு கேட்டா இல்ல. 2 எழுத்துக்கள் தான் தற்கால நடைமுறையில வந்து என்ன செய்து இருக்கு. சோ தற்கால நடைமுறையில் உள்ள எழுத்துக்கள் என்னதெல்லாம், சுட்டெழுத்துக்கள் என்னதெல்லாம்னா ஆவும் ஈயும். ஊ என்பது சங்க இலக்கியங்கள்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய முதல் வகை அப்படிங்கிறது அகச்சொட்டு அப்படின்னு பார்த்தோம். அகச்சுட்டு அப்படின்னா என்னது, ஒருத்தரை வந்து ஒரு பொருளையோ அல்லது ஒருவரையோ சுட்டிக்காட்ட பயன்படுத்தும் பொழுது அந்த சுட்டு வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த சுட்டி எழுத்தை நீக்கினால், இவன் அவன் இது அப்படிங்கிற எழுத்துல இருக்கக்கூடிய எழுத்துல நீக்கினா அந்த சொல் வந்து என்ன செய்யாது, ஒரு சுடு பொருளை தராது, ஒரு சுட்டி காட்டக்கூடிய பொருளை தராது. அதனால அது என்னது, அகச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புறச்சுட்டு அப்படின்னா என்னது, புறச்சுட்டு இதனுடைய இலக்கணம் என்ன, புறச்சுட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சொல் இருக்குது, அந்த சொல்லுல அந்த சுட்ட எழுத்தும் வருது, ஆனா அந்த சுட்ட எழுத்தை நீக்குனா மற்ற எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு பொருளை குறிக்குது. அப்படின்னா அது என்னது, அப்போ ஒரு சுடு பொருளை வந்து என்ன செய்து குறிக்குது. அதுதான் என்னது, புறச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். சோ அகம் அப்படிங்கிறதுக்கு உள்ளுன்னும் புறம் அப்படிங்கிறதுக்கு வெளியே அப்படிங்கிற பொருளையும் நம்ம என்ன செஞ்சோம், படிச்சோம். அடுத்து அண்மை சுட்டு அப்படிங்கிறது என்னதுன்னா, அண்மை சுட்டு அப்படிங்கிறது அண்மைனா என்னது, அருகில் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. அண்மைனா பக்கத்துல இருக்கக்கூடியது, நியர்பை இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ அல்லது ஒரு உயிருள்ள ஒரு உயிரினத்தையோ நம்ம வந்து சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்துவதுதான் வந்து என்னது, அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னது, ஈ. அதே போல செய்மை சுட்டு அப்படிங்கிறது டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம குறிக்கிறதுக்காக, அல்லது டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனையோ ஒரு லிவிங் ஆர்கானிசமையோ குறிப்பதற்காக, அதாவது தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து குறிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியதா என்னது, செய்மை சுட்டு அப்படின்னு சொல்றோம். செய்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து என்னது, ஆ அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இது தவிர்த்து ஊ அப்படிங்கிற சொல், இது இன்பிட்வீன் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டையோ அல்லது ஒரு லிவிங் ஆர்கானிசத்தையோ வந்து செய்து சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடியதுதான் என்னது, ஊ. அதாவது அருகிலுக்கும் தொலைவுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ ஒரு உயிரினத்தையோ வந்து சுடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய அக்காலத்தில் பயன்படுத்திய சொல் தான் வந்து என்னது, அதாவது சங்க இலக்கியங்கள்ல பயன்படுத்தின சொல் தான் என்னது, ஊ அப்படிங்கிற சொல் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்துக்கிட்டோம். சோ இந்த மாதிரி தமிழை வந்து இன்ட்ரெஸ்டாகவும் மிக தெளிவுடனும் ரொம்ப பயனுள்ளதாகவும் படிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஹைடெக் அகாடமியினுடைய கிளாஸஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கிடுங்க. நம்ம ஹைடெக் அகாடமி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் 6:30 to 8:30 2 மணி நேரம் கிளாஸ் வந்து நினைச்சிருக்காங்க, டெய்லி வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து நம்மளுடைய ஹைடெக் அகாடமியினுடைய ஹெட் பிரான்ச்சாக இருக்கக்கூடிய சென்னையில எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தமிழை இந்த மாதிரி அழகாகவும் தெளிவாகவும் பயனுள்ளதாகவும் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களோடு பொருந்தி படிக்கக்கூடியதாகவும் நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஹைடெக் அகாடமி கோச்சிங் அகாடமியை வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ நம்ம ஹைடெக் அகாடமியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி சார்பான நிறைய புத்தகங்களை வந்து நம்ம நினைச்சிருக்கோம், போட்டிருக்கோம். ஒரு 10க்கும் மேற்பட்ட புத்தகங்களை போட்டிருக்கோம். புது நியூ சிலபஸின் அடிப்படையில நம்ம என்ன செஞ்சிருக்கோம், புத்தகங்கள் போட்டிருக்கோம். ஸோ அந்த புத்தகங்களை வந்து வாங்கி அதை படித்து பயன்பெற்று வெற்றியாளர்களாக வரக்கூடியதற்காகவும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த கிளாஸ்ல வினா எழுத்துக்களை பத்தி நம்ம படிப்போம். நன்றி.